மேடம் இப்போ சிம்ம ராசிக்கு வேற என்ன சித்தர்கள் இன்னும் வந்து அதில் வராங்க? சார் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்தாலே வந்து கரூரார். ஓ, சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே இந்த 3 நட்சத்திரம் யாரு, அது மகமா இருக்கட்டும், அது பூரமா இருக்கட்டும், முத்திரம் 1ஆம் பாதமா இருக்கட்டும், கண்டிப்பா போய் கரூரார் வழிபாடு பண்ண அவங்களுடைய லைஃப் வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடும் சார். அதுல எஸ்பெஷலி கரூரார் வந்து இந்த பூர நட்சத்திரக்காரங்க எல்லாம் கும்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப மேன்மை அடையக்கூடிய அமைப்புல இருக்கும். கரூரார் வந்து இன்னைக்கு வந்து நம்ம தஞ்சாவூர்ல வந்து அந்த சிவன் சிலையை நிறுத்தினவர் இல்லையா? ஆமா சார், தஞ்சாவூர்ல நம்மளோட சிவன் ஆவடியோட சேராம பண்ணதுதானே கரூராரு. ஆனா அவர் வந்து இயற்கையா வந்து ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. திருநெல்வேலியில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. எல்லாரும் ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, மேய்க்கிறான்ப்பா ஆடு மேய்க்கிறான்ப்பா, நமக்கு என்னப்பா அவன் பாட்டு போறான் வரான்ட்டு அப்படியே விட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவரை வந்து நிறைய பேர் இது அவமதிச்சாங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவங்க தானே அவமதிச்சாங்க. அது மீறி அவர் வந்து வேற அந்த ஊரை விட்டே நம்ம ஊர் மக்கள் நம்மளை விரும்பலை போல் இருக்கு அப்படின்னு அவர் போகும்போது தான் சிவன் சொல்லி திருப்பி வந்து அங்கே வந்தார். அப்போ அவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போனார்னா, நாம் இந்த இடத்துலலாம் வந்து இந்த அந்த என்னது அந்த ஏதோ ஒரு மரம் வந்து சாராயத்தில் கலப்பாங்களே ஏதோ ஒரு செடி, அந்த செடி முளைக்கட்டும்ட்டு போயிடுவார். அது எல்லாமே ஊர் ஃபுல்லாக அது முளைச்சிருச்சு. முளைச்சி எதுவுமே இல்லாத மாதிரி ஆடு மாடு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லி திருப்பி வர்றாரு. அவர் வர அவர் ஒவ்வொரு இடம் அடி எடுத்து வைக்கும்போது தங்கமாக மாறுது. ஓ, அந்த ஊர்லாம் தங்கமாக மாறுது. அப்போ இவரை பற்றி கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சாலும் இவர் போய் ஒரு இடத்துல உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே தான் இவர் வந்து திருப்பி அவருக்கு ஒரு ஆணை வருது, நீ போய் தஞ்சாவூரில் இதை வந்து நிறுத்தவே முடியல, போய் நிறுத்துன்ட்டு. அப்போ இவரும் ட்ரை பண்ணுறாரு, இவருக்கும் நிறுத்த முடியல. போகரோட ஸ்டூடெண்ட் தான் இவர். ஆமா, நம்ம புலிப்பாணியோடைய இவர் தான் நம்ம கரூரார் காக்கை ரூபத்துல ஒரு ஓலை பனை ஓலையில எழுதிட்டு வந்து கொடுக்குறாரு. அவர் வாயில இருக்க எச்சை நீ உமிழ்ந்து அதை வை அப்படின்றாரு. ஓ சரி சார், வித்தியாசமான தகவலா இருக்கு. ஏற்கனவே சொன்னீங்களா எச்சி சாமி? ஆமா, எச்சி சாமி. இவர் அந்த எச்சை உமிழ்ஞ்ச உடனே அது சில ஸ்ட்ராங்கா நிக்குது. கரூரோட இது பட்டு அந்த சிலை அப்படியே நிக்குது. அதான் உண்மை. அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆமா, அந்த ஒரு எபிசோடு பத்தாது. நம்ம கரூரார் சித்தர்கள் பத்தி பேசுறதுக்கே நம்மளுக்கு ஒரு இது பத்தாது. கொஞ்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த சக்தியை பேசிட்டே இருக்கணும்னா அது பல மணி நேரம் ஆயிட்டே இருக்கும். உண்மைதான். இயல்பா நம்ம பேசின மாதிரி சார், அதுக்குள்ள இந்த பூர நட்சத்திரம் அவரு பூர நட்சத்திரம் இல்லையா, அதுக்கும் உடையப்பட்டவரா வர்றாரு. யூசுவலா கரூரார சிம்மராசிக்காரங்க பிடிச்சிட்டா ஜெயிச்சுட்டு வாங்க. ஓ சூப்பர். அதுல இருக்கக்கூடிய நம்ம மகம் பார்த்தோம், நம்ம அம்மாவை பத்தி நீங்க சொன்னீங்க, எனக்கு தெரியாத கருத்து எல்லாம் சொன்னீங்க. அவர்களுக்கான ஒரு கோவில் சொன்னோம், அந்த அனுஷ்டானம் போயிட்டு வந்தா சரியா போயிடும். அதே மாதிரி பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கரூர் பக்கத்துல, நம்ம கரூரான்னு சொன்னதால நான் சொல்றேன், கரூர் பக்கத்துல நெரூர்னு ஒரு ஊர் சார். நெரூர் அந்த பிரம்மம் வந்து வேற, அது சதாசிவ பிரம்மேந்திர போய் பிடிச்சுக்கணும். யாரு அப்படின்னா பூர நட்சத்திரக்காரங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரம்பரை. அவருக்கு என்னன்னா எப்ப பார்த்தாலும் யாரு சொன்னாலும் ஏதாவது ஒரு விவாதம் பண்ணிட்டே இருப்பாராம் சார். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் எதிர்விவாதம் பண்ணிட்டே இருப்பாரு. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா உடனே வந்து எதிர்விவாதம் பண்ணுவாரு. அதுல வந்து தர்க்கம், அப்படி அந்த காலத்துல தர்க்கம்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கும். தர்க்கம் பண்ணி ஜெயிக்கிறதுல ஒரு நடக்குமே. அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன ஒரு கர்வம்னா, யார் என்ன பண்ணாலும் அந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு தெரியும், நம்ம தர்க்கம் பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்திடணும் அப்படின்றதான் வந்து நெரூர்ல இருக்கும். அந்த சதாசிவ பிரம்மேந்திரோட ஒரு தாட்டு. அவர் யாரா இருந்தாலும் வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு பண்றாரு. இதை பார்த்தோன்னே அவரோட குருநாதருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. உன் வாய் மூடவே மூடாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுறாரு. கேட்டோடனே அவரோட வாய் அன்னைக்கு அமைதியான இல்ல பேச முடியாமல் அவர் அமைதி ஆயிட்டாரு. அந்த ஒரு வார்த்தை, குருநாதருடைய ஒரு வார்த்தை, உன் வாய் மூடாதா. அந்த காலகட்டத்துல தர்க்கம் இது என்னன்னா சார், இது கண்டிப்பா நேர்களுக்கும் தேவை, இல்ல இதுக்கும் சொல்றேன், ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் அதை பத்தி எழுதணும். தெரியாம பேசுறதுன்றது ஒரு விஷயம், தெரிஞ்சு அதை பத்தி ரைட்டா இருந்தாலுமே தர்க்கம் பண்ணி நம்ம ஜெயிக்கணும்ன்றதுக்காண்டி இப்ப நம்ம ஆட்கள்லாம் கமெண்ட் போடுவாங்க, நீங்க அது தப்பு இது தப்பு, நீங்க போய் அஸ்ட்ராலஜி படிச்சு வந்தீங்களான்னு கேட்டா அவங்களோட நம்ம சண்டை போட முடியாது. இன்னும் சில பேர் இருப்பாங்க, மேடம் நீங்க நம்ம நல்லா சொல்றீங்க, கரெக்ட் தான், அப்ப அவங்க உணர்ந்திருக்காங்க. இல்ல அது வந்து 99% நல்லா சொல்லுவாங்க, ஒருத்தர் தப்பு சொல்லுவாங்க. இல்ல சார், இப்போ ரைட்டுன்னு சொன்னனால நம்ம ரைட்டாக போறதும் இல்ல, தப்புன்னு சொல்றனால நம்ம தப்பாக போறதும் இல்ல. இந்த விவாதத்துக்கு உட்படுத்துறதோ இல்ல இந்த இல்வாழ்க்கைன்ற கூடிய விஷயமே வந்து ஒரு மாதிரியான மாயை அப்படின்றத அவர் இன்டெரக்டா அவங்களுடைய குரு சொல்றாரு. நீ எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்க, உன்னுடைய வேலை வேற, உன் வாய் மூடவே மூடாதா அப்படின்னு சொன்னோன்னே அன்னைக்கு மௌனமானவர் தான் சதாசிவ பிரம்மேந்தர். சாகர வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை சார், மௌனசாமிகள் ஆயிட்டாரு. அங்கிருந்து ஒரு பெரிய பிரச்சனை மன்னனுக்கு, படை நாட்டுக்காரங்க போர் எடுத்து வர போறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கிருந்து வந்தோடனே இவர் என்ன பண்றாரு, எப்ப பார்த்தாலும் ராமநாமம் பேசி சொல்லிட்டு இருப்பாரு. ராம் 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 ராம்னு உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பாரு. யாரு, சதாசிவ பிரம்மேந்திரன். உள்ளேயே யார் ஒருவர் ராமநாமத்துல இருக்காங்களோ அவங்க வேற லெவல்ல ரீச் ஆயிடுவாங்க சார். ராம சொல்லும் போது ஆஞ்சநேயர் வருவாரு, அதுக்கப்புறம் 5 பேர் வருவாங்களாம். அல்ல தியாகபுரத்துக்கு அப்புறம் இவர் வந்து நிப்பாரு நம்ம பக்கத்துல, சதாசிவ பிரம்மேந்திரன் வந்து நிப்பாரு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா மண்ணுல போயிட்டு ராம்னு எழுதுறாரு கையில. எனக்கு ஒரு பிரச்சனை சரி பண்ணுங்கன்னு மன்னன் வந்து கேட்கும்போது மண்ணுல வந்து ராம்னு எழுதுறாரு. இந்த மன்னன் கொஞ்சம் அறிவாளி, உடனே என்ன பண்றாரு, தன்னோட பட்டு துணியை போட்டு அந்த மண்ணை மட்டும் அள்ளி கொண்டு போய் வச்சுக்கிட்டாரா சார். இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த இடத்துல அது பாதுகாக்கப்பட்டு வருது, புதுக்கோட்டை சமஸ்தானத்துல பாதுகாக்கப்பட்டு வருது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மண்ணோட தன்மை குறையவே இல்லை.
அவ்வளோ பெரிய ஞான நிலையில இருந்தவர். அப்ப பூர நட்சத்திரக்காரவங்க, நான் பூரனால என்ன சொன்னேன், சுக்கிரன் அப்படின்னு சொன்னேன். ஒரு மன்னனுக்கு ஒரு பண பிரச்சனையோ ஒரு பிரச்சனையோ வரும்போது அதை தீர்த்த ஒரு ஆள் யாருன்னா நம்ம சதாசிவ பிரம்மேந்தர் தான். அப்ப கரூர்ல இருக்கக்கூடிய நெரூர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திர போய் யாரெல்லாம், அவர் நிர்வாண சுவாமிகள் சார். அவரை மாதிரி ஒரு நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற எல்லா சாதுக்களை விட இந்த நிர்வாண சாதுக்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருந்தாலுமே உண்மை என்ன அப்படின்னா, இந்த உடல் வந்து ஒண்ணுமே இல்லாதது, இந்த ஆன்மாதான் சுத்தமானதுன்றதை உணர்ந்தனாலதான் அவங்க அது மேல ஒரு விஷயமாவே எடுத்துக்காம போயிட்டாங்க. ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா, இவரை கூப்பிடுறாரு சார், மதிக்காம போயிட்டாங்களாம். உடனே என்ன பண்ணாரு, மன்னர் வந்து கையை வெட்டிடுறாரு. கையை வெட்டினாரு, அவர் பேசாம நடந்து போயிட்டு இருக்கு, வரலாறுல எழுதப்பட்டிருக்கு. போயிட்டே இருக்காரு. உடனே அங்க இருந்து அமைச்சருக்கு கை கால்லாம் உதறி போச்சு. என்ன கையை வெட்டினா அந்த மனுஷன் பார்த்து நடந்து போறாரு அப்படின்னு வேகமா போய், ஐயா உங்க கையை வந்து வெட்டிட்டோம், தெரியாம ஏதோ பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கையை உடனே எடுத்து சொருகிட்டு அவர் பேசாம போயிட்டாராமா. அப்ப என்னன்னா, அந்த அளவுக்கு உடல் மீது ஒரு பட்ஜெட் இல்லாம இருந்தவங்க. அவங்க ஒட்டினா ஒட்டிக்குது, அது கட் பண்ணாலும் அதோட வழி தெரியல. அப்ப அவங்க எந்த அளவுக்கு ஒரு பிரம்ம நிலையில இருந்திருப்பாங்க. எதை பற்றியும் கவலை இல்ல, அவரை பற்றி மட்டும் தான். அவர் தான் இயங்கிட்டு இருக்காரு உள்ள. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான். பூர நட்சத்திரக்காரங்கன்னு இல்ல, யாருக்கெல்லாம் சுக்கிரன் வேணுமோ அவங்களாலே காசுதான். இப்ப நம்ம சினிமா சுக்கிரன் தான், அங்க போய் வணங்கிட்டு வரலாம் தாராளமா சார். யாரெல்லாம் கலை சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே போகணும் அப்படின்னா, ராஜா மாதிரி வாழணும்னு ஆசைப்படுற எல்லாருமே போயிட்டு நெரூர்ல இருக்கக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திர போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க ராஜா மாதிரி வாழ ஆரம்பிச்சு. ஒரு நடராஜர் இருக்காரு இல்லையா சிதம்பரத்துல? ஆமா சார். அவரை வேணாலும் சினிமாவுக்கு ரொம்ப சக்சஸ்ங்கிறாங்க. கண்டிப்பா சார். அது எப்படி மேடம்? அவர் தான் எல்லாமே இயக்கிட்டு இருக்காரு. கரெக்ட், உண்மைதான் இல்லையா? இல்ல சிவன் எல்லார்ட்டும் போறதை விட சிதம்பரம் நடராஜரை பார்த்தா சினிமாவுக்கு, ஏன்னா அவர் ஆடல் வல்லர் சார். சிதம்பரத்துக்கு தேவைப்படுறது நடனம், கலை, நடிப்பு, இதெல்லாம் தானே தேவை. அவர் அதை குறையப்பட்டவனால நம்ம போய் சிவனை போய், உண்மைதான் மேடம், நடராஜரை போய் வழிபாடு செய்ய சிவத்துறையில சூப்பர். இன்னும் சூப்பர் சார், வெள்ளியை பார்க்கணும் சார். வெள்ளியில அங்க போய் மதுரையில இருக்கக்கூடிய நடராஜர் இருப்பாரு சார், அவரை போய் பார்க்கணும். சொக்கநாதர் சன்னதிக்கு எத்தாப்புல போனீங்கன்னா அவ்வளவு பெரிய நடராஜர் இருப்பாரு. அவரை நீங்க பார்த்து வழிபாடு பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, கலைத்துறையில பயங்கரமா ஜெயிக்கலாம் சார். சூப்பர். மதுரை தான் போனோம். இன்றத்தால் எடுத்து வீசி எடுத்தத்தால் நிலம் மீது ஊன்றி அப்படின்னு இன்று நான்கான மாறியாடின்னு பாண்டியன் பாடினது அது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து உங்கள் நிலைமை அடுத்த லெவலுக்கு உயரணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வெள்ளியை போய் பார்க்கணும். சூப்பர் மேடம். நம்ம நேயர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய கலை உலகத்துக்கு வரணும்னு எல்லாமே நினைச்சிட்டு இருப்பாங்க. மதுரையில் இருக்க நண்பர்களோ தூத்துக்குடி திருச்செந்தூர்களோ அப்படியே போயிட்டு அவரை பார்த்து ரொம்ப நீங்க சாதிக்கணும்னு நினைச்சிட்டீங்க, இல்ல நீங்க ஞானம் அடையணும்னு நினைச்சிட்டீங்கன்னா வேற யாரும் வேணாம் சார், அவளை பிடிச்சிக்கோங்க சார். மீனாட்சி அம்மனை போய் பிடிச்சிட்டீங்கன்னா போதும், அவ உங்களை தூக்கி விட்டுருவா.